நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும்படி யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சிறு பகுதியை தான் நம்ம கவனிக்க போகிறோம். அது என்னன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்பதுதான். என்றாலும் இதனுடைய தொடர்ச்சியை நாம் வாசித்துவிட்டு இந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொண்டு இந்த சிந்தனைக்கு வருவது நல்லது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இது ஒரு நிலைங்க. வியாதி எப்பொழுதும் பாவத்தினால் வருகிறது என்று வேதம் சொல்லவில்லை. வியாதி எல்லாருக்கும் வரலாம், விசுவாசிக்கும் வரலாம். வந்துவிட்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஊழியக்காரங்களை மூப்பர்களை வரவழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் வியாதி மிஞ்சி போகும்போது, அல்லது அது நம்மை படுக்கையில் கொண்டு போகும்போது, அல்லது நம்மால் ஜெபிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலைகள்லாம் ஆகும்போது நமக்கு மற்றவருடைய ஜெபம் தேவை. நீங்கள் ஊழியருக்கு சொல்லுங்கள், அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். இது நிலை 1. நிலை 2, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது நிலை 2. இது என்ன தெரியுமா? பாவத்தினால் வியாதி வரலாம் என்று சொல்லுகிறது. பாவத்தினாலும் வியாதி வரலாம். நம்ம செய்கின்ற வினைகளால், கர்மங்களால் நமக்கு வரக்கூடிய வியாதி, கர்த்தர் நமக்கு சிக்ஷைக்காக அனுமதிக்கக்கூடிய வியாதிகள். பாவம் செய்வதனால் வியாதி வரலாம். கர்த்தருடைய பந்தியை அலட்சியமாக எடுக்கும்போது வியாதி வரலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பல வியாதிகள் நம்மை, ஒருவேளை நம்முடைய பாவத்தினாலேயே வியாதி வருமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊழியர்களுடைய முக்கியமான கடமை இருக்கிறது. ஊழியக்காரங்க போனால் அப்படியே ஒரு பெரிய ஜுப்பாவை போட்டு வயத்தை தடவிட்டு நல்ல ஒரு சேரில் உட்காந்து ஃபேனுக்கு அடியில் டீ காஃபியை குடித்து நல்லா ஆஹாஹா ஓஹோஹோன்னு எல்லாம் பேசிட்டு அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டு பூசி பாலிஷ் ஆக்கி அப்படி எழுந்து போகிறதல்ல. காணிக்கையை வாங்கிட்டு அதல்ல தொழில், அது இழிவான தொழில். ஊழியக்காரருக்கு வேலை இருக்கிறது. என்ன வேலை தெரியுமா? இந்த மனிதனுக்கு அறிக்கையிடப்படாத பாவத்தை, மறைவான குற்றங்களை, துணிகரமான பாவங்களை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு வேலை இருக்கிறது. ஆசாரியனுடைய வாயில் வேதத்தை எதிர்பார்ப்பார்கள். ஆகவே வேலைக்காரன், தேவனுடைய ஊழியர் இந்த விசுவாசியை நல்வழிப்படுத்த வேண்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும். தேவனுடைய நீதியை நாம் செய்ய வேண்டும். மனுஷனே, ஆண்டவர் உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறார்? நன்மை இது என்று அவர் உனக்கு சொல்லி தந்திருக்கிறார். நன்மை செய்து, நீதியை செய்து, அநேகருக்கு தீமையை செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதை அல்லாமல் வேறே உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறார் என்று வேதம் கேட்கிறது. மீக 6ஆம் அதிகாரத்தில் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? தேவ நீதி நம்மிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். நீதியாக நடக்கிறோமா? நீதியாக நடக்கிறோமா? ரொம்ப யோசித்து பாருங்க. இல்லை, நீதி, தேவ நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருக்கணும் தேவநீதி. பேச்சில் இருக்கணும், செயலில் இருக்கணும், கொடுக்கல் வாங்கலில் இருக்கணும், சொத்து பிரச்சனைகளில் இருக்கணும், வழி தகராறுகளில் இருக்கணும், குடும்பங்களில் இருக்கணும், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கணும், அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கணும், சொத்து பாகம் பண்ணுறதில் இருக்கணும். நீதியை செய்யுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதி, உலக நீதி அல்ல. பரிசேயர், சதுசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், பாருங்க, உலகத்தாருடைய நீதியை விட, பஞ்சாயத்து பண்ணுறவங்களுடைய நீதியை விட,
தேவநீதி உயர்ந்தது. தேவநீதிக்கேற்றபடி செய்யுங்கள், தேவநீதிக்கேற்றபடி செய்யுங்கள். அப்போ அந்த நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் உங்களுக்குள்ள உணர்த்துவார் கர்த்தருடைய ஆவியானவர். நீங்கள் மட்டும் காது கொடுத்து செவி கொடுக்க விருப்பமாயிருந்தால் காது கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுவார், நிச்சயமாக பேசுவார். நீங்கள் அதை உணர முடியும். ஆனால் அலட்சியம் செய்தால் கர்த்தருடைய ஆவியானவர் பேச முடியாது. நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, ஒருவேளை கர்த்தர் எப்படி பேசுகிறாரு, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க. இல்லைங்க, உங்கள் எல்லார்கிட்டையும் கர்த்தர் பேசத்தான் செய்கிறார். கேட்கிறவனுக்கு அவர் பேசுகிறார். God speaks to the man one who cares. கவனிக்கிறவனுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஆக நீங்கள் கவனிக்கணும். எந்த சந்தடி இருந்தாலும் ஒருத்தர் நம்ம கூட ஒரு வியாச்சியம், ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை, அதில் தேவநீதி என்னன்னு பாருங்கள். தேவநீதியை கேளுங்க. விட்டு கொடுக்க வேண்டியது இருந்தால் விட்டு கொடுங்க. என்ன நடந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் அதை சரி செய்து கொள்ள பாருங்கள். அவருடைய நீதிக்கு ஏற்றபடி செய்ய பாருங்கள். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய கடமை என்று ஒன்று இருக்கிறது. அவர் இதை உணர்த்தி கொடுக்கணும். உன் வீட்டில் வந்து டீ குடிச்சிட்டு போகிறதில்லை, சும்மா குசலம் விசாரிச்சுட்டு போகிறது இல்லைங்க வேலை. ஊழியக்காரனை காணிக்க வாங்கிட்டு போகிறதுக்காக வசூல் பண்ணுறவராக வச்சிடக்கூடாது. எத்தனை ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டா, ஐயோ காணிக்க கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு அடுத்த வீட்டில் போய் ஓடி போய் கடன் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் சேர் இருக்காது, அடுத்த வீட்டில் போய் ஒரு சேரை தூக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் அல்ல நீங்கள் கனம் பண்ண வேண்டிய விதம். நீங்கள் கர்த்தருடைய சத்தம் அவர் மூலமாய் கேட்பதற்காக காத்திருங்கள். வரும்போதெல்லாம் காணிக்க கொடுக்கணும்னு யார் சொன்னது? வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள், ஊழியக்காரனுக்கு அல்ல. அவருடைய பெட்ரோல் செலவுக்கு இல்லை, அவர் டீ குடிக்கிறதுக்கு அல்ல, ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்கள். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் டீ குடிக்கவும் பெட்ரோல் செலவுக்கும் கை செலவுக்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பணத்தை வீணடிக்கிறீர்கள். கர்த்தர் மேலே உள்ள அன்பினால் கர்த்தருக்கு கொடுங்கள், ஊழியக்காரன் கொடுக்காதீங்க. சிலர் என்கிட்ட சும்மா வச்சுக்கிடுங்க, எனக்கு எதுக்கு சும்மா, உனக்கு வேணா நான் சும்மா தர்றேன், எனக்கு எதுக்கு சும்மா, எனக்கு எதுக்கு கூலி. என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், கடமைக்கு மேலேயும் நான் செய்யணும். எனக்கு கூலி தேவையில்லை. நான் கர்த்தருடைய ஊழியன், எனக்கு சம்பளம் தர்றவர் அவர். எனக்கு எது கூட குறைய வேணும்னா அவர்கிட்ட நான் வாங்கிக்கிடுவேன், அவர்கிட்ட கேட்டுக்கிடுவேன். நீங்கள் கொடுத்து ஊழியக்காரரை ஒன்றும் பணக்காரராக்க வேண்டாம், நிறைவாக்கவும் வேண்டாம். அதனால தான் கேட்குறதில்ல. அப்படி ஒரு தேவையே இல்லை. ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண்டவர் நடத்துகிறாரு. நீங்களும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ரெண்டாவது ஸ்டேஜ், ஊழியக்காரரை ஜெபம் பண்ணுவார், பாவத்தை உணர்த்துவார். பாவங்கள் அவன் அறிக்கையிட்டால், அறிக்கையிடப்படாத பாவங்கள் அறிக்கையிடும்போது மன்னிக்கப்படும். ஸ்டேஜ் 3 என்னன்னு பாருங்க. உங்கள் குற்றங்களை நீங்கள் சொஸ்தமடையும்படி, 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இது ஸ்டேஜ் 3, நிலை 3. முதல்ல வியாதி வருது, ஜெபம் பண்ணுறீங்க, ஊழியக்காரரை கூப்பிட்டு சுகமாயிடுது. பிறகு வியாதி வந்திருக்குது, முதல்ல ஜெபம் பண்ணி சரியாகலை, அப்போ ஏதோ ஒரு பாவம் உணர்த்தப்படுது, ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, பாவங்களை அறிக்கையிடுறீங்க, சுகமாகுது. ஸ்டேஜ் 2, நீங்கள் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டாச்சு, அப்படியும் ஜெபம் பண்ணியும் உங்களுக்கு சுகமாகலைன்னா 3வது நிலை, ஸ்டேஜ் 3வது விதி என்ன தெரியுமா? ஒருவரிடம் ஒருவர் அறிக்கையிடுங்கள். நீங்கள் செய்த பாவம் அநேக நேரங்களில் மற்றவர்களுக்கு விரோதமாயும் செய்திருக்கிறீர்கள். ஒருத்தன் வந்து சொன்னா பார்த்தீங்களா, தகப்பனுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தூர தேசத்தில் போய் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டான். அவன் ஒரு நாள் உணர்வு அவனுக்கு வந்தது, அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் என்ன நினச்சான், என்ன சொன்னான்? நான் என் தகப்பனிடத்தில் போவேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எந்த விதமான அருகதையும் எனக்கு இல்லை, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று அறிக்கையிட்டு கெஞ்சுவேன் என்று தானே போனான். இந்த அறிக்கையிடுதல் தேவை.
அறிக்கையிடுதல். ஒரு இடத்துல போய் மனம் தாழ்த்தி அவரிடத்துல என்ன செய்யணும்? உங்களை பற்றி நான் வதந்தியை பரப்பிட்டேன், தவறான விஷயத்த சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் உங்களை ரொம்ப குற்றப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாக பல நேரங்களில் நம்ம செய்கிற தீமைகள் ஆகிவிடுகிறது. நீங்கள் மட்டும் செய்கிற உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம்னு இருக்குது. ஆனால் பாவம் அதிகபட்சமாக யாரோடு சம்மந்தப்பட்டு தான் செய்கிறோம் இல்லையா? நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா ஒருத்தட்ட சேர்ந்து தான் பேசுகிறீங்க, இன்னொருத்தட்ட தான் பேசுகிறீங்க. ஆக ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். சில காரியங்கள் ஆண்டவர் கடினமாக இருக்கிறார், கண்டிப்போடு கூட நம்மோடு கூட இருக்கிறார், நீ அறிக்கையிடு. ஆக மனம் விட்டு அறிக்கையிட்டால் நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ கவனிங்க, என்ன எழுதியிருக்குது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இதை மொட்டையா துண்டா வெட்டி தனியாக எடுக்காதீங்க, சூழ்நிலைகளில் இதை பாருங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எதன் அடிப்படையில், எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது? சுகவீனம், பலவீனம் இல்லையா? இந்த சூழ்நிலையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீதிமான் என்பவன் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. யார் நீதிமான்? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதே. நீதிமான் யார்? யார் நீதிமான்? ஓ, எலியா தான் நீதிமான், யோபு தான் நீதிமான், ஆபிரகாம் தான் நீதிமான். அப்படி இல்லைங்க. வேதம் என்ன சொல்லுது, இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிதானா? இந்த நீதிமான் ரைச்சஸ் டைகாயஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. DIKAIOS, டிகாயஸ் என்ற ஒரு வார்த்தை. இது நிறைய தடவை வேதாகமத்தில் நீதிமான் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான்? அடிப்படையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1:17 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி. இயேசுவை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்ம எல்லாருக்காகவும் மரித்தாருங்கிறது உண்மைதான். ஆனால் உனக்கு ரட்சிப்பு உண்டாக இயேசுவை வாயினால் அறிக்கையிட வேண்டும். இயேசு என் பாவத்திற்காக, எனக்காக, எனக்கு பதிலாக என்னுடைய இடத்துல மரித்தார் என்பதை நான் விசுவாசித்து அவர் உயிரோடு எழுந்தார் 3ஆவது நாள், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நீ விசுவாசித்து வாயினால் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று அறிக்கையிடும்போது உனக்கு தேவ நீதி உண்டாகிறது. நான் ஒரு பாவி என்று நீ அந்த உலகத்தின் நியாயாதிபதிகிட்ட சொல்கிறவாறு அவர் உன் பாவத்தை மன்னிச்சிட்டு உன்னை பற்றி இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை அத்தனையும் எடுத்து எரிச்சிட்டு, எந்த ஒரு நகல் கூட வைக்காம எரிச்சிட்டு என்ன செய்கிறாரு? அவருடைய நீதியை நமக்கு போர்த்தி விடுகிறார். அதுதான் இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சதான இன்னொரு அதுக்கு ஆதாரமான இன்னொரு வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். சுயநீதின்னு ஒன்று இருக்கு. மனுஷர்கள் இன்றைக்கு தங்களுக்கு என்ன தேடிக்கொள்கிறார்கள்? சுயநீதியை தேடிக்கொள்கிறார்கள். சுயமான ஒரு நீதி, நான் நல்லா இருவேன், நான் நல்லா தான் இருக்கேன், இயேசு கிறிஸ்துவை நான் சந்திப்பதற்கு முன்பதாக, இயேசு என்னை சந்திப்பதற்கு முன்பதாக 1979வது வருஷம் ஒரு நாள் சாயங்காலம் ஒரு பனமரத்துக்கு அடியில் இயேசுவை நான் சந்திப்பதற்கு முன், இயேசு என்னை தொடுவதற்கு முன் எனக்கு இருந்ததெல்லாம் ஒரு சுயநீதி. என்னை பற்றி யாராவது சொன்னால் நான் நல்ல பையன், நல்ல பேர் எனக்கு இருக்குது, நான் எந்த தப்புமே செய்யலை
அப்படிதான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு சுயநீதி. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க, நான்லாம் ஒன்றுமே செய்கிறதில்ல, யாருக்குமே எந்த தீங்குமே செய்கிறதில்ல, நான் உண்டு, என் வேலை உண்டு, அடுத்தவங்களுக்கெல்லாம் நான் இதுவரைக்கும் எந்த குற்றமும் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் ஒன்றும் தப்பு செய்யலையே, அப்படி ஒன்றும் நான் ஒன்றுமே செய்யலையே. சுயநீதி. சிலர் ஒருவேளை சுயநீதி உடையவங்களாக கூட இருப்பாங்க. இயேசுவிடத்தில் ஒருத்தன் வந்தான், அவன் பெரிய பணக்காரே, நல்ல வாலிபன் இல்லையா? இயேசுவிடம் வந்து மண்டியிட்டு எல்லாரும் பார்க்குற வேளையில் அவன் தன்னை போல ஒரு பக்திமான் நல்லவன் இல்லை என்பதை விளம்பரப்படுத்துவதற்காக, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். இயேசு இவனுடைய உள்நோக்கங்களை அறிந்து, நாளையே என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னார். அங்கேயே இவனுக்கு புட்டு போட்டார். அவன் தன்னை ரொம்ப நல்லவன் நினைக்கிறான். அப்புறம் அவனை பார்த்து சொன்னார், நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நீ விரும்பினால் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள், கொலை செய்யாத, விபசாரம் செய்யாத, களவு செய்யாத, தாயின் தகப்பனை கணவன் போ. இதுதானே, இன்னும் இருக்குதுங்க, அத்தனையும் நான் சரியாக செஞ்சிட்டு இருக்கேன், என் சிறு வயது முதலே இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னானா எவ்வளோ சுயநீதி உள்ளவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவனை பார்த்து, இதெல்லாம் சரிதாப்பா, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ முழுவதும் கடைபிடிக்கவில்லை, உனக்கு தேவநீதி இல்லை, சுயநீதி தான் இருக்குது. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு வந்து என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பலனுண்டாயிருக்கும்னு சொன்னது தான். மிகுந்த துக்கத்தோடு இயேசுவை விட்டு போய்விட்டான். இயேசு இவனை வேணும்னு வம்புழுக்கலை, சொல்லணும் ஏதாவது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி வேணும்னு குற்றப்படுத்தலை. அவன் மீது அன்பு கூர்ந்து அவனை உற்று பார்த்து அவன் நித்திய ஜீவனுக்குரியவனா மாறணும்னு சொல்லி அன்பினால் சொன்னார். ஆனால் அவன் ஏற்றுக்கல. உலகத்தில் எவ்வளோ பேர் சுயநீதி உள்ளவங்களா இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவர்களாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இயேசுவினால் வருகிற நீதியை நீங்கள் அணிந்திருக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பொசிஷன்லி, உங்களுடைய நிலையின்படி நீங்கள் நீதிமான்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் இயேசுவின் மீது நீங்கள் வைத்த அடிப்படையான அஸ்திவாரமான விசுவாசம். இயேசு உலக ரட்சகர், இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர்தான் தெய்வம், அவரை அன்றி வேற தெய்வம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று விசுவாசத்தோடு நீ அறிக்கையிடுவாயானால் நீ இயேசுவில் நீதிமானாக்கப்படுகிறாய். உன்னுடைய குற்றங்கள் ரத்து செய்யப்படுகிறது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நீ பாக்கியசாலியாய் மாறுகிறாய், சந்தேகமே இல்லை. உன் பாவங்கள் அனைத்தும் ஆண்டவர் கடலின் ஆழத்திலே அமிழ்த்தி போடுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்குகிறார். கார்மேகத்தை போல அகற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். என் முதுகு பின்னதாக எரிந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். மறந்தே விடுவார், திரும்ப நினைவுபடுத்தவே மாட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லையா? மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்பது மட்டுமல்ல, மறப்பதற்கு ஒரு தெய்வீக பலன் வேண்டும். மறக்க முடியுமா? முடியும் 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 மறக்க முடியாதுன்னெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காதீங்க, முடியும். அதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். அப்படி அவர் கொடுப்பார். ஆனால் மறந்து விடுவீர்கள் நிச்சயமாய். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் ரோமர் 5:1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். So we are positionally righteous. நம்முடைய நிலை என்ன? இயேசு கிறிஸ்துவில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம், சந்தேகமே இல்லை. சரி,
ஆனால் இது போதுமா? இதான் நீதிமானா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்னு சொல்லப்பட்டிருக்கதே, அதனுடைய அர்த்தம் இவ்வளவுதானா? இல்லை. அடிப்படையாய் பொசிஷன்லி, அதாவது உங்களுடைய நிலை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறீர்கள், சரிதான். ஆனால் இங்கே சொல்லியிருக்குது பாருங்க, யாக்கோப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதுன்னு சொல்கிறாரு. அது என்ன நீதிமான்? இன்னும் அந்த நீதிமானில் இன்னும் ஒரு விஷயங்கள் கூட கலந்துருக்குது. அது என்னன்னா, நடைமுறை நீதிமானாக இருக்க வேண்டும். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள், அன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், உண்மைதான். உங்க அந்தஸ்து தேவனுடைய பிள்ளை என்று மாறி இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, அனுதின பரிசுத்தத்தை நீங்கள் காப்பாற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனுதினம் உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிறைவேற்றி கொண்டு போகிறவர்களாக இருப்பீர்களானால் அதுதான் பிராக்டிக்கல் ரைச்சஸ்னஸ். நடைமுறையில் நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். அதுவும் உண்டு. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் சரின்னு? பாருங்கள், மேலேருந்து சொல்லிட்டு இருக்கிற, உங்களுக்கு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள், விசுவாசமுள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அப்போ நீ பாவத்தை அறிக்கையிடணும். எப்போ நீதிமானாவ? நீ ஏற்கனவே விசுவாசி தான், நீ தேவனுடைய பிள்ளை தான். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் உனக்கு சில தண்டனைகளை ஆண்டவர் அனுபவித்திருக்கிறார். பிசாசு உன்னை வதைப்பதற்கு அனுமதித்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? மன்னிக்காத ஒருத்தன், மன்னிப்பு நிறைய பெற்ற ஒரு ராஜாட்டிருந்து மன்னிப்பு பெற்றவன், அவன் தனக்கு இடத்துல கடன் வாங்கினவனுக்கு மன்னிக்காமல் இருக்கும்போது வாதிக்கிறவரிடத்துல அவனை ஒப்பு கொடுத்தது மாதிரி ராஜா கூப்பிட்டு சொன்னார், நீ அவனை எப்படி வாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்தியோ, ஜெயிலில் போட்டியோ, கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுத்தியோ, அதே மாதிரி நீங்களும் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்காமல் இருந்தால் ஆண்டவரும் உங்களை அப்படியே செய்வார். வாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். பிசாசு உங்களை வாதிப்பான். உங்களுக்கு சரீரத்தில் பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படலாம், நெருக்கடிகள் வரலாம். நீங்கள் பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். நீதிமான் என்ற நடைமுறை பரிசுத்தத்தை, இந்த சாங்டிஃபிகேஷன், பிராக்டிக்கல் சாங்டிஃபிகேஷன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக்கணும், இன்னும் 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 இன்னும். ஒவ்வொரு நாளும் நாம் அடிக்கடி தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் அங்கே எங்கேயே நடக்கும்போது, வரும்போது, போகும்போது, பேசும்போது, ஒருவேளை நான் இன்றைக்கி எதுவும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசியிருக்கணும், யோசித்திருக்கிறனோ, ஏதாவது என்னுடைய சரீரம் கரைப்பட்டுதோ, மனதில் கரைப்பட்டுருக்கனோ, மற்றவங்களை நான் வேதனைப்படுத்திட்டேனோ, ஆண்டவரே என்னை மன்னியும். யோபு தன் பிள்ளைகளுக்காக தினசரி பலி செலுத்தினான்னு போட்டிருக்குது. ஏதோ ஒருவேளை அவங்க அறியாமல் ஒருவேளை தப்பு செஞ்சிடலாம் என்று சொல்லி தினந்தோறும் தன் பிள்ளைகளுக்காக 10 பேருக்காக அவன் தனியாக வேண்டுதல் செய்தான் ஆண்டவரிடத்தில். அது பழைய ஏற்பாட்டு நாட்கள். நம்ம பாருங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேச்சினால, நம்ம பார்வையினால, நம்முடைய உணர்வுகளினால, நம்ம பார்த்த உடனே எத்தனையோ தவறுகள் நம்ம செய்திட முடியும். இப்போ சொல்ல வேண்டியதில்லை, செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அட்டூழியம் நிறையா இருக்கு. மேலே ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எத்தனையோ நேரம் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியதாக வருது. எத்தனையோ விஷயங்களுக்காக ஒருத்தர் எதிரெதிராக பார்க்குறோம். பார்க்கும்போது இவர் என்ன அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா, பேச மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம மூஞ்சை திருப்பிட்டு போகிறோம் பாருங்க. இல்லையா, பாவம் இல்லையா நம்மகிட்ட? நம்ம எத்தனையோ நேரம் கோவப்படுறோமே, நமக்குள்ளே போகாம எரிச்சல், கோபம், வைராக்கியம், கசப்பு, பழிவாங்கும் உணர்வு, வம்பு, வார்த்தைகள், விரண்டாவாதம், வாக்குவாதம், எத்தனையோ விதமான திமிர்கள் நமக்குள்ள நிறைய மலிவாக கிடக்குதே. நடைமுறையில் நீதிமானாக மாற்றப்பட அடிக்கடி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். தேவனோடு மட்டுமல்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யார் நீதிமான் தெரியுமா? மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த தீமைகளை அவர்களிடத்திலே போய் மனம் தாழ்த்தி அறிக்கை எடுக்கிறவர்கள். நீதிமான்கள் என்று ஒரு ரகம் இல்லைங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், சாதாரண மனுஷன், சாமானியன். ஒரு
சாமானிய மனுஷன், நம்மை போல உணர்வுள்ளவன், நம்மை போல சிந்திக்கக்கூடியவன், ஆனால் தேவனோடு ஒரு நீதியான நடக்கையில் போய்கொண்டிருந்தான். ஆகவே நீதிமான் நடைமுறை நீதியை நம்ம வச்சுக்கணும். பாருங்க, பைபிளில் என்ன எழுதியிருக்கு? 66வது சங்கீதம் 66 கடைசிக்கு வாங்க. என்ன எழுதியிருக்குது? எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம், இல்லைன்னா நானே வாசித்துறேன். என் 18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நான் தேவனுடைய பிள்ளை தான், விசுவாசி தான், நீதிமான் தான் பொசிஷன்லே. பட் உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையோடு இருக்கிறேன். இப்படி உட்கார்ந்துருக்கும் போதே, சர்ச்சில் தான் உட்கார்ந்துருக்குறோம், நேராக என்னத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தூங்கெல்லாம் இல்லை, தலை தன்னால் சும்மா இப்படி ஆடிட்டு இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே எங்கேயோ இருப்போமே, எதையோ நினச்சிட்டு இருப்போமே. சில நேரம் இழிவான சிந்தையோடு வச்சுட்டு இருப்போமே, சில நேரம் காம விகாரமான சிந்தையை வச்சுக்கிட்டு இருப்போமே. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனுஷன் இதை எழுதினவர் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கிறார் பாருங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை பறந்திருக்குது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், தள்ளி விடலை, அவருடைய கிருபை என்னை விட்டு எடுத்துக்கல. காரணம் என்ன? இந்த மனுஷன் தேவனோடு சீரான உறவை காத்து கொண்டான், மனுஷரோட சரியான உறவை பாதுகாத்து கொண்டான். நம்ம மனுஷரோட சீரான உறவை வச்சிருக்கிறோமா? தேவனோட சீரான உறவை வச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. உறவே முக்கியம். உறவு தான் கிறிஸ்தவம். உறவு பரலோகத்திலையும் உறவு தாங்க, பரலோகத்திலையும் உறவு தான். நீங்கள் போய் அங்கே பரலோகத்தில் நம்ம சேரும்போது அங்கேயும் ஒரு மொழி இருக்கிறது, அன்பு தான் அந்த மொழி, அன்பே மொழி. அங்கே நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களுக்கு மன்னித்தது போல. என்ன அருமையான உதாரணம்! இதை மாதிரி எங்கேயாவது வேதத்தில், எந்த வேதத்திலேயாவது கிரந்தத்திலேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எந்த கோயிலையாவது பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது நான் உங்களின் அன்பாக இருந்தது போலன்னு சொல்கிறதுக்கு எந்த சாமியாவது இருக்குதுங்களா? சாமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இருந்தால் இருந்துட்டு போகுது. இப்படி சொல்கிறதுக்கு நான் உங்களில் அன்பாக இருந்தது போல ஒருத்தர் வந்து நிரூபித்து காமிச்சாருங்க, நடந்து வாழ்ந்து காமிச்சாரு. அவரை நான் பின்பற்றுகிறேன். வாய்ஸாலும் அடித்தவங்கள் அல்ல, நடந்து காண்பித்தார், வாழ்ந்து காண்பித்தார். நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எவ்வளவு மன்னிப்பு என்கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருக்கிறதுனால மற்றவர்களுக்கு மன்னிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம், மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். மன்னிச்சா விவாகரத்து இருக்குமா? மன்னிச்சா யோசித்து பாருங்க. மன்னிப்பு மேன்மையான ஒரு விஷயம், தெய்வீகமானது. கர்த்தர் என்னை மன்னித்தார் என்பது எவ்வளோ பெரிய ஆனந்தம். மன்னித்தார். இன்னைக்கு ஒருவேளை சிறைச்சாலையில் கிடக்கக்கூடிய கைதிகளுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை மன்னிப்பு. ஆக தேவனோடு செம்மையான உறவை வைத்துக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தரிடத்தில் கபடில்லாமல் நடந்து கொள்ளுகிறவன். 17வது சங்கீதம் 1வது வசனத்தில் பாருங்க, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். தேவனோடு எப்படி இருக்கணுமா? கபடமில்லாத இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு எழுதும்போது எழுதுறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கல. நீங்கள் ஏன் கிடைக்கலன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீர்கள். உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பி ஜெபம் பண்ணுறீங்க. கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்தை கேட்டறலும். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடம், கள்ளத்தனம், சூழ்ச்சி, வஞ்சனை. நீங்க ஆண்டவருக்கு சூழ்ச்சி செஞ்சு அவரை நாற்காலியிலிருந்து இறக்க முடியாது.
ஆனால் சூழ்ச்சி நீங்கள் எதை சொல்லியிருக்கேன்னா, மனுஷருக்கு எதிராக நம்ம வச்சிருக்கிற சூழ்ச்சிகள். மனுஷருக்கு எதிராக எவ்வளோ சூழ்ச்சியோடு நம்ம நடக்கிறோம். சொல்கிறது ஒன்று சொல்லுவோம், மனசில் ஒன்று நினைப்போம், இன்னொருத்தட்ட ஒரு மாதிரி பேசுவோம், அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், இவர்கிட்ட இப்படி அவர்கிட்ட அப்படி. இது என்ன நம்முடைய பழக்க வழக்கங்கள்? மாறக்கூடாதா? நமக்குள்ள ஒரு மறுரூபம் சம்பவிக்காதா? இயேசு அவரை போல மாறணும்னு கேட்குறாரே. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாள் மாற வேண்டியதில்லை. ஒரு நாள் ராத்திரி தூங்கி எழும்பினோடனே நீங்கள் மாறிடணும்னு சொல்லலையே, பைபிளும் அப்படி சொல்லலையே. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. நாளொரு வேணி பொழுதொரு வண்ணம், அப்படித்தானே நம்ம எல்லாரும் வளர்கிறோம் குழந்தையா இருந்து. அது மாதிரி நம்ம மாறக்கூடாதா? ஒரு மரம் சின்னதாக இருக்குது, அது வளர்றதே நம்ம கண்ணுக்கு தெரியலை, ஆனால் வளருது. சில வருஷங்கள் ஆகும்போது நல்ல பலன் கொடுக்குது, முதிர்ச்சி ஆகுது. நமக்குள்ள மாற்றங்கள் வராதா? கபடமில்லாத உதடு. நீதிமான் யாருங்க? யார் நீதிமான்? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அது அபாரமான ஊழியக்காரங்களை பற்றி சொல்லலை. எலியா மாதிரி ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால் அப்படி சொல்லலைங்க. எலியாவை ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வந்திருக்குது. எலியா மாதிரி இருந்தால் தான் உன் ஜெபத்துக்கு பலன் இருக்கும்னு சொல்லலை. எலியா நம்மை போல சாதாரண மனுஷனாக தான் இருந்தான். நீ சாதாரண மனுஷனாக இருந்தால் போதும். உன் அழகு ஜெபம் அல்ல, அளவுக்கு அதிகமான உன்னுடைய ஜெபமும் அல்ல, அடுக்கடுக்கான உன்னுடைய வார்த்தைகளும் அல்ல, நீண்ட நேர ஜெபம் அல்ல. தேவனோடு உறவு, மனுஷனோடு சீரான உறவு கொண்டவர்கள் தான் நீதிமான்கள். நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் நீதிமான். அது அங்கே நொறுங்குண்ட ஆவி. தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லி தலையை சாய்த்து விடும். வேதத்தில் என்ன எழுதியிருப்பார்கள்? நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். துன்மார்க்கருடைய பலி போலியான வேஷதாரிகளாயிருக்கும் கிறிஸ்தவர்களை பற்றி எழுதியிருக்கு. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, பாடல் பாடுவாங்க, காணிக்கையெல்லாம் ஒருவேளை கொடுப்பாங்க. கிறிஸ்தவர்களை மாதிரி ஒரு பாசாங்கு பாவனை எல்லாம் இருக்கும், வேதத்தெல்லாம் கேட்பாங்க. ஆனால் தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் போடுகிற வேஷம், அவர்கள் கொடுக்கிற காணிக்கை, அவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை அர்த்தனையும் வெறும் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பார். அவர்கள் பாடுகிற பாடல், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். எவ்வளவு நீ பிரயாசப்பட்டு ஆராதனைக்கு நேரம் எடுத்து வந்து எல்லாம் செய்தாலும் நீ கர்த்தரோட செம்மையா இல்லைன்னா, உன் இருதய செம்மையா இல்லைன்னா கர்த்தர் அதை அங்கீகரிப்பதில்லை. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். உனக்கு ரொம்ப அழகாக ஜெபம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், அடுக்கடுக்கா அழகழகா திட்டப்படி மெத்தட்ஸ், அர்த்தமேட்டிக், லெந்தி, சிஸ்டமேட்டிக், இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஜெபத்துக்கு. ஆனால் நீ செய்யக்கூடிய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். எப்போ? செம்மையானவர்களாக இருந்தால். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஆக நம்ம கவனமாக இருக்கணும். பைபிளில் இன்னொரு வார்த்தை இருக்குது, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத, பாவியுடைய வழியில் நிற்காத, பிரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்களின் வழி என்ன? அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய் நேசிப்பார்கள், அதன்படி நடப்பார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள். 119 சங்கீதம் 1வது வசனம் தான் அப்படி தான் ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் நம்ம மதத்தை சேர்ந்தவங்க அல்ல, ஒரு உத்தம
உத்தம மார்க்கத்தில் நாம் நடக்கிறவர்கள். கிறிஸ்தவ மதம் அல்ல, ஒரு உத்தம மார்க்கம், ஜீவனும் புதிதுமான ஒரு மார்க்கம். இது ஜீவனுள்ள மார்க்கம், எ லிவிங் வே. ஆக இதில் நம்ம நடக்கிறோமா? வேதத்துக்கு செவிய விளக்குறோமா? இல்லை வேதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தாங்க நீதிமான். யார் நீதிமான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள். கேட்டுட்டு இஷ்டம் போல் நடக்கிறது இல்லை. எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, எதையும் நம்ம மாற்றவே இல்லையே. எதையும் மாற்றிருக்கிறோமா? சண்டைக்காரங்களோட ஒப்புரவாயிட்டோமா? குடும்ப பிரச்சனைகளை சீர்வாக்க நம்ம முயற்சி எடுக்கிறோமா? ஒப்புரவாயிட்டோமா? கணவன் மனைவிக்குள்ளே ஒப்புரவாயிட்டோமா? எவ்வளோ வார்த்தை கேட்டுட்டோம். வருஷங்களெல்லாம் கடந்து போச்சு. கொரோனா கூட வந்துட்டு மாறி போயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. நான் மட்டும் மாறல. எரேமியா சொல்கிறது போல கோடை காலம் வந்தது, அறுப்பு காலம் முடிந்தது, நாமும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நம்ம மாத்துறதே இல்லை. மாத்துறதா? இப்படித்தான். இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. நான் மாற மாட்டேன். இப்படியே தானே சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வேதத்துக்கு செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்படிங்க நீங்கள் நீதிமான ஜெபம் பண்ண முடியும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கொஞ்சம் தாழ்த்துங்க, மெய் மனஸ்தாபத்தோட ஒருவருக்கொருவர் அறிக்கை எடுங்க, தேவனிடத்தில் அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி நொறுங்கின இருதயத்தோட நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எண்ணெய் கிடைக்கும். இது வீம்பு, வீராப்பு, வார்த்தைக்கு வார்த்தை, வாக்குவாதம் செய்கிறது. வாக்குவாதம் ஒரு பாவம்னு தெரியுமா? வாக்குவாதம் ஒரு பாவம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அதில் வாஸ்து பாருங்க, எவ்வளவு இருக்குது. வாக்குவாதமும் அதில் இருக்கு. விட்டு கொடுக்கவே மாட்டோமே. நான் பிடிச்சது பிடிதான், பேசிக்கிட்டே இருப்போம், விடுறதே இல்லை. என்னதான் செய்யறது? மாற்றிக்கிடுங்க. சண்டைக்காரிகளாக இருக்காதீங்க, சண்டைக்காரங்களா இருக்காதீங்க, அடிக்கிறவங்களா இருக்காதீங்க, கோபப்படுறவங்களா இருக்காதீங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு ஒரு நேரமாவது கூப்பாடு போடக்கூடாதா? குறைஞ்சபட்சம் படுக்கைக்கு போறீங்க பாருங்க, நல்லா தின்னுபிட்டு அப்பமாவது ஒரு 2 நிமிஷம் இருக்கப்படாதா? இல்லை ரொம்ப டயர்டாயிருமா சாப்பிட்ட உடனே? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் மாறாமல் இருக்கேன், ஆண்டவரே என்னை மாற்றுங்க. இது கேட்குறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? இந்த குணம் எனக்கு மாற மாட்டேங்குது. என் பொண்டாட்டியை அடின்னு அடிக்கிறேன், என் புருஷனை கடின்னு கடிக்கிறேன், மாறவே மாட்டேன். தயவுசெய்து மாற்றுங்க இயேசுராஜா. ஒரு நாள் நீ வாய் திறந்து கேட்டுப்பாரு, வாழ்க்கை மாறுமே. இந்த பரலோகத்துக்கு போய் எட்டிரும் இந்த வார்த்தை. பரலோகத்தில் இருக்கிற தேவன் செயல்படுவார். உன் அனுமதி இல்லாமல் நடக்கவே நடக்காது. நீ சொல்லாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நீ மிஷின் கிடையாது. உனக்குள்ள திட்டமிட்ட உனக்குன்னு சுய புத்தி சிந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னைக்கு ராகேல் கண்ணீரோட ஆண்டவடத்தில் கேட்டாரோ அப்போ தான் சொன்னார், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துன்னு. 20 வருஷம் சண்டைக்காரிங்காவா அந்த லேயாள். கண் பார்வை அவளுக்கு மோசம்தான், பார்க்கறதுக்கு லட்சணம் இல்லை, நல்ல குணசாலியான ஒரு பெண். ஆனா புருஷன் நேசிக்கவே இல்லை, ஆனா அவ நேசித்தான். அவளுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, இந்த முறையாவது என் புருஷன் என்ன நேசிப்பாரு, இனிமையாவது நேசிப்பாரு. ஆனா சரித்திரம் அப்படி இல்லவே இல்லை. ஆனால் அவள் தன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ளவே இல்லை. இந்த சண்டைக்காரி உசுப்பேத்தி ஏற்றி விடுறது, புருஷனை கீ கொடுத்து விடுறது. ராகேல் சொந்த அக்கா தான், ராகேல் சொந்த தங்கச்சி தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? நீ நடந்து கொண்ட விதம் 20 வருஷம் உன் குடும்பத்தை நீ கலங்க பண்ணின விதம் சரி பண்ணினார். அவ ரொம்ப நொறுங்கின இருதயத்தோட சரி பண்ணா. எத்தனை தடவை அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பான்னு நினைப்பான் தெரியுமா? எத்தனை தடவை யாக்கோபு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பா தெரியுமா? சரி பண்ணுனா. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அற்புதமான ஒரு குழந்தையை பரிசாக கொடுத்தார். அவர்னா யோசேப்பு. யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் அங்குலமங்கலமாய் ஒற்றுமை இருக்கிறது.
அந்த மாதிரி ஒற்றுமை நீங்கள் வேற எந்த மனுஷன்லையும் பார்க்கவே முடியாது. ஏன் இவ்வளோ பெரிய பரிசு? அத்தனை பிள்ளைகளையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரே குழந்தை. காரணம் என்ன? மன்னிப்பு. மெய்யான மனம் திருப்புதலுக்கு எவ்வளோ பெரிய பாராட்டு. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பெரிய பரிசு கிடைக்கும். என்னைக்காவது நீங்கள் உங்கள் சண்டை குணத்தை விடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டால் தானே ஆச்சு. உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரும் பரிசு ஆண்டவர் கொடுப்பார். நீயும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற, உன் குடும்ப சமாதானத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்கிற. கர்த்தர் வீட்டை கட்டுவார். ஆனால் கர்த்தர் அந்த வீட்டை கட்டுகிறத பெண் மூலமாய் கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் வருதா? ஆனால் ஸ்திரீ தான் குடும்பத்தை கட்டுறான். குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆனால் சண்டைக்காரி அதை இடித்து போடுகிறாள். நீ இடிச்சுக்கிட்டே இருப்ப. யோசிக்கோ, சீர்பண்ணு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதுன்னு எழுதியிருக்கிறது. அப்படின்னா அப்படி ஒரு ரகம் இருக்காங்க, அவங்க பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு அப்படி நீ நினைக்கவே நினைக்காத. தேவனோடும் மனிதரோடும் சீரான உறவை அனுதினமும் பேணி பாதுகாக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீதி செய்கிறவர்கள், உறவுகளை மேம்படுத்துகிறவர்கள். சும்மா கசாம்புசான்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பேசுனீங்கன்னா உறவு கெட்டு போயிடுங்க. உறவை பாதுகாக்கிறதுக்காக விட்டு கொடுங்க. நிறைய விஷயங்களை வெட்டி தள்ளாதீங்க, பேசாதீங்க. உறவுக்காகவே அமைதியாக இருக்கும். உறவுக்காக கண்டபடி பேசிடாதீங்க. வாயில் நிறைய தான் வரும். அமர்த்தி கொள்ளுங்கள், விளங்கிருங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான கோபம் உனக்கு இருக்க வேண்டாம். வாயில் வர்றதெல்லாம் அடிச்சு விடாத. சும்மா பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். அது அநேகர காயங்களை ஆற்றும். நீ சும்மா குத்தி புண்ணாக்கிட்டு போயிடாத. என்னைக்கு மாறுவேன்? என்னைக்கு மாறுறது? உனக்காக ஒரு ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். நீ என்னைக்கு மாறுவேன்? மாறவே மாட்டேன்னு சொல்லி பந்தயம் போட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கியா என்கிட்ட? நீ எவ்வளோ பந்தயம் வேணாலும் போடு, நான் மாறவே மாட்டேன் அப்படின்னா இருக்க போற? ஏங்க மாறுங்க. மாற்றம் அது சம்பவித்து கொண்டே இருக்கட்டும். ஒன்று பிறகு ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காண்பித்து கொண்டே இருப்பார். மாறிக்கொண்டே இருக்கிறவர்கள் தாங்க நீதிமான்கள். மாற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள், தேவ சித்தத்தின்படி தங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள், கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அவர்கள் தான் நீதிமான்கள். அவர்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. யோசுவா ஒரு நாள் ஜெபம் பண்ணாருங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி போராடிட்டு இருந்தாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. சூரியன் நின்று போச்சு. பார்த்தீங்களா? ஒரு இயற்கையினுடைய நீதியை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். வேதத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், யோசுவா 10:12 பாருங்க. யோசுவா 10:12, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. யாருக்கு இவரு? ஒரு நேரத்தில் அவர் நினைச்சாரு, நான் பெரிய அனுபவசாலி, அற்புதமான கேப்டன் மோசே போயிட்டாரே, அத்தனை தீர்மானமும் நம்ம எடுக்கிறோம். இப்போ நமக்கு தான் நிறைய அனுபவம் ஆயிடுச்சு. அப்போ இருந்தே அவர் கூட இருந்தே நிறைய அனுபவம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது தான் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு பெரிய போர் வீரனை போல தளபதியாக வந்து நின்றார். அதிர்ந்து போனார். யார் நீங்கள்? நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னபோது யோசுவா தாழ விழுந்து அத்தனையும் விட்டுட்டு மன்னித்து கொள்ளுங்கள்னு சரி பண்ணாங்க. நீங்கள் தான் இனி எனக்கு கேப்டன்,
நீங்க தான் எனக்கு தளபதி என்று ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய திட்டத்தின்படி யுத்தத்தை செய்கிறான். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் என்ன சொல்லுகிறார், அவர் தான் தளபதி, அவர் தான் கேப்டன். அப்போ ஜெபம் பண்ணாரு. சூரியன் தரித்து நின்றது ஒரு பகல் முழுவதும். 12 மணி நேரம் தாமதமாக இருக்குது பாருங்க. 12 மணி நேரம் சூரியன் அன்னைக்கு பகல் நீடிச்சிருக்குது எல்லாருக்குமே, உலகம் முழுவதும். என்னடா சூரியனும் மறையவே மாட்டேங்குது அப்படின்னா, சூரியன் நிற்கிது, சந்திரன் நிற்கிது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. எலிசாவினுடைய நாட்களில் எலியா இல்லை எலிசா, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை பாருங்க. எலிசா வீட்டுக்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் முகங்குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்த தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஒரு செத்த பிள்ளைய உயிரோடு கொண்டு வந்துருச்சு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாக கேட்டார், இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவர். யார் இப்படி கேட்க முடியும்? தேவனோட பொசிஷனலாக ஒரு நீதிமானாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு நிலையில் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு மட்டும் சொல்லி அந்த நிலையில் இருந்தால் மட்டும் போதாது. ப்ராக்டிக்கலி, அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் எக்ஸ்பீரியன்ஷியலி, நம்ம நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சீராய் நடக்க கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவன் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. எசேக்கியா அரசனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவருக்கு விரோதமாக அசீரியா ராஜா புறப்பட்டு வந்துட்டான். சனகரிப்புங்கிறவன் அவனுடைய தளபதி. அவன் கெட்ட வார்த்தையில் தேவனை தூஷிக்கிறான், எசேக்கியாவை தூஷிக்கிறான், ஜனங்களை தூஷிக்கிறான். முற்றுகை போட்டாங்க. கூப்பிட்டு பேசுகிறான். முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறான். அங்கே வர சொல்லி, வெளியே வர சொல்லி, அவருடைய ஆஃபீஸில் வர சொல்லி கூப்பிட்டு பேசுகிறான். எசேக்கியாவை நம்பிட்டு இருக்காதீங்க. எந்த சாமியுமே என் கையிலிருந்து இதுவரைக்கும் எந்த நாட்டையும் விடுவிச்சது கிடையாது. இவன் ஏதோ யெகோவா உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி இருக்கிறான். நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. மரியாதையாக அவனை பிடிச்சி என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லோரும் சுகமாக இருக்கலாம். இந்த தெய்வம் யாரடா யெகோவா அப்படின்னு கேட்குறான். ஒரு லெட்டர் வேற எழுதி கொடுத்து விட்டுருக்கான் எசேக்கியாவுக்கு. எசேக்கியா அதை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் விரித்து வச்சு படித்து அழுதார். தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அழுதார். பிரசவம் நேரம் வந்துருச்சு, ஆனால் பிரசவிக்க பலன் இல்லை என்று கூட சொல்றார். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார். பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன், இந்த பட்டணத்துக்கு ஆதரவாக இருப்பேன். சாதாரண ஒரு ராஜாங்க, நம்ம மாதிரி ஆள் தான். ஆனால் தேவனோட நல்ல உறவு, செம்மையான உறவு வச்சுருந்தாரு. அந்த வியாதிப்படுறதுக்கு முன்னாடி இது நடந்தது. நல்லா தான் இருந்தார். அப்பவுமே ஆண்டவர் வாப்புக்கு போயிடலாம், நம்ம 2 வரும் அப்படின்னு கூப்பிட்டாரு. இவர் தான் 15 வருஷத்தை கூட கேட்டு கடைசியில் குப்பையாக கிளறி விட்டார். அப்போ போயிருந்தா இன்னும் நல்ல பரலோகத்தில் பெரிய போஸ்ட்டுக்கு போயிருப்பார். எசேக்கியா ராஜா ஜெபத்தை கேட்டு நடந்தது என்ன தெரியுமா? 1,85,000 பேர் செத்து போனாங்க. தேவன் ஒரு தூதனை அனுப்பி 50 வரையும் கொண்டு போட்டார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது இல்லையா? ஊக்கமாக கூப்பிடுங்க. ஆண்டவர் எனக்கு இதுக்கு செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கை அப்பொழுது உங்களுக்கு இருக்கும். விசுவாசத்தோடு கேளுங்க. இருமனம் உள்ளவர்களாக இருக்க மாட்டோமே. என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார். நம்ம படிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில்
அடுத்த ராத்திரி பாதி ராத்திரியில் ஒரு பழைய நண்பர் வந்துட்டார். அவருக்கு நீங்கள் இப்போது மணி 2 ஆயிடுச்சு, சாப்பிட்ருப்பீங்க, சரி படுத்துட்டு காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. இவன் பாருங்க ரொம்ப கரிசனையாக விசாரிச்சிருக்கான். என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எங்கே ஒன்றும் சாப்பிடல. முதல்ல சொல்ல வேண்டியதானே, எங்கே போய் உங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறதுன்னா நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை பரவாயில்ல ஏதாவது சாப்பிட்லாம். இல்லை வேண்டாம் விடுங்க. எப்போ தான் கடைசியாக சாப்பிட்டீங்க? காலையில் 10 மணி சாப்பிட்டேன். நடந்து வர வர ஒரு கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரின்னு அப்படியே வந்துட்டேன். இப்போ எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க, நான் குடிச்சிட்டு படுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு வந்த இந்த நண்பனை, பாதி ராத்திரியில் வந்த நண்பனை பட்டினியாக படுக்க வைக்க இஷ்டமே இல்லை இந்த வீட்டுக்காரனு. ரொம்ப பழகினவரெலாம் கிடையாது. ஆனால் இவனை பட்னியாக படுக்க வைக்கக்கூடாது. அடுத்த வீட்டுக்காரனை போய் ராத்திரி 2 மணிக்கு தட்டி, அவர் தடாபுடான்னு பயந்து எழுப்பி திருட வந்துட்டானோன்னு சொல்லி ஊன்னு அப்படியே அலறி புலம்பி கடைசியில் நிதானம் வந்து இல்லை நான் தான்னு சொல்லி, அப்புறம் என்னையா இந்த நேரம் வந்து இப்படி நம்மளை பயங்காட்டிட்டேன்னு சொல்லி அவர் உடனே இது சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் ஆடா இதுக்கு போய் இப்படி இந்த நேரம் வந்து கூப்பிடலாமா? அவன் ஒரு நேரம் பட்னியாக கிடந்தா தான் உனக்கு என்ன கொலையாக வந்து போகுது? செத்துட்டு போகிறான் ஐயா. ஒரு நேரம் பட்னி, காலையில் விடிஞ்சு உப்புமா கிண்டி கொடுத்துக்கலாமே, இப்போ என்ன அவசரம்? இல்லைங்க, அவனுக்கு என்னாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் என் வீடு தான் கிடச்சது, அதுக்கு என்னத்தை உண்டு? நான்லாம் இப்போ வந்து எழும்ப முடியாதுப்பா. என் பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் இருட்டாக இருக்குது, இனி எல்லாத்தையும் மிதிச்சுக்கிட்டெல்லாம் வந்து சேர முடியாது. தனியோ தடவை முடியாதுன்னு சொல்லியும் இவன் விடாமல் கேட்டான் பாருங்க. கடைசியில் இவன் தொந்தரவு பண்ணதுனால என்ன செஞ்சிட்டாங்க? கொடுத்துட்டான். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுது. ஆண்டவர்கிட்ட சில நேரம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால பிசாசு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான், உங்களுக்கு எதிராளிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய ஊக்கத்தை ஆண்டவர் அவர்களுக்கும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். இந்த செரபனிக்கியா ஊரை சேர்ந்த ஒரு பெண், ஒரு கானானிய ஸ்திரீ, அவளுடைய மகள் வந்து பேய் பிடிச்சிருந்தா. என் பிள்ளைய எப்படியாவது சோமாக்குங்கன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே போனா. ஏசு கண்டுக்கிடாத மாதிரி போயிட்டாரு. அப்புறம் சீஷர்கள் தான் ஏதோ ஆண்டவருக்கு புதுசாக சொல்லி கொடுக்குற மாதிரி, பாருங்க அந்த பொம்பளை சும்மா ஓயாமல் கத்திக்கிட்டே வர்றா, ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்புங்க, அவள் சும்மா தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க தான் சொல்லி கொடுக்காங்க. ஏசுநாதர் தெரியாத மாதிரி. ஏசுநாதர் திரும்ப அவளை கூட திரும்பி பார்க்காம என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்லிடுறார். இவ என்ன செஞ்சா தெரியுமா? பைபிளில் எழுதியிருக்கிற பிரகாரம் ஒரு இடத்துல இல்லை, வேற இடத்துல இருக்கு. அவள் இயேசுவிடத்தில் முன்னாடி வர ஓடி இப்படி சொன்னதை கேட்டும் அவர் காலில் போய் விழுந்து அவர் போக விடாமல் தடுத்து, நீங்கள் வந்து என் பிள்ளைய சோமாக்கணும்னு கேட்க, பிள்ளைகளுக்கு தான் முதலாவது முன்னுரிமைன்னு திரும்பவும் சொல்லிடுறார். எங்கே எழுதியிருக்கு தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷத்தை கொஞ்சம் மார்க் தானே, மார்க் 7 பாருங்களேன். அந்த பகுதியை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரில. மார்க் 7:24 பாருங்கள். மார்க் 7:24. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பி அவர் மறைவாக இருக்கக்கூட அவர் போயிற்று. 26. அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்போ பாதத்தில் விழுந்தாள்னு போட்டு பார்த்தீங்களா? 25. இயேசுவினுடைய பாதத்தில் அவள் விழுந்து முதல்ல கூப்பிட்டுக்கிட்டே வந்தா. இயேசு அலட்சியமாக போகிற ஒரு மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. அப்புறம் சீஷர்கள் சொன்னாங்க, அதுக்கு ஒரு பதிலை இயேசுநாதர் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இவ விடலை, முன்னாடி ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்துடுறா. விழுந்த பிறகும் ஆண்டவருடைய பதில் எப்படி இருப்பாருங்க? ரொம்ப கஷ்டமான பதில் மாதிரி தெரியுது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு மூஞ்சிக்கு நேராக பேசிட்டார். கொஞ்சமாவது வெக்கம், ரோசம், மானம், சூடு, சொரணை இருந்தா இனி அங்க கேட்கலாமா? ஏதாவது
அங்கதாங்க இதெல்லாம் இயேசு ஏன் செய்கிறாரு? அவளிடம் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த உறுதிப்பாடு, அந்த ஊக்கம், அந்த எனர்ஜி, அவளுக்குள் உருவாக்கப்படுகிற ஒரு எனர்ஜி, அவளாக உருவாக்குறது இல்லை, பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படும் ஒரு எனர்ஜி, அதுதாங்க ஊக்கம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்னு போட்டிருக்கேன். இது நீயா உருவாக்குற ஊக்கம் கிடையாது. இது உள்ள இருந்து நீ தயார் பண்ணுறதல்ல, உனக்குள் இருந்து பரிசுத்த ஆவியான ஒரு உருவாக்குகிற ஒரு வல்லமை. அந்த வல்லமைக்கு மிகுந்த பலன் உண்டு. அவங்க தெய்வ சிந்தையோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. இது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கக்கூடிய ஒரு டுனாமிக் பவர், டைனமிக் பவர். டுனாமிஸ் அப்படிங்கிறது தான் கிரேக்க வார்த்தை. டைனமிக் பவர், பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குறது. நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விண்ணப்பத்தின் ஆவி, ஜெபத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி கொடுக்கிறவர். நம்முடைய பலவீனங்களில் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அந்த ஊக்கம் எப்படி கிடைக்கும்? இது தெய்வ சித்தம் தான், தேவன் எனக்கு இதை செய்வார். எப்படி கிடைக்கும்? எலிசாவுக்கு எப்படி கிடைச்சது? எலிசா போய் திரும்ப திரும்ப அந்த பிள்ளையின் மேலே விழுறாரு, சுகம் கிடைக்கல, உயிர் வரல, திரும்ப உலாவுறாரு உள்ளுக்குள்ள, திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய சிந்தை என்ன? விடக்கூடாது. நம்ம எலியா ஜெபம் பண்ணுறாரு, வேலைக்காரனை அனுப்புகிறாரு, போய் பாரு, மேகம் தெரியலை. திரும்ப வந்து சொல்கிறான், ஐயா ஒரு மேகமும் தெரியலை. இன்னும் போய் பாரு, திரும்ப பாரு, இப்போ பாரு, மேகம் தெரியலை. திரும்ப பாரு, மேகம் தெரியலை. 5வது தடவை தெரியலை. 6வது தடவை, ஐயா தெரியலை. சும்மா சும்மா போய் பாருன்னா எத்தனை தடவை போனாலும் தெரியலை 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 தெரியலை. அப்புறம் சொல்கிறார், இப்போ போய் பாரு, கையளவு மேகம் தெரியுது. அப்படியா? இப்போ பெருமழையின் சத்தம் கேட்கும். ஓடுறார் எழும்பி. இது எப்படிங்க இது கிடைக்குது? இந்த ஊக்கம். பேய் வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன் இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்கிறாரு? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊக்க விசுவாசம், அந்த எனர்ஜெட்டிக் ஃபெய்த், பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுகின்ற, அது வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த வல்லமே அவங்க உணர்றாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. பரவாயில்லை, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்காங்க. கர்த்தர் இதை செய்வார். அந்த விசுவாசம் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். த பிரேயர் ஆஃப் ஃபெய்த், அது தேவனால் உருவாக்கப்படுகின்ற ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கப்படுகின்ற ஒன்று. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பைபிளில் இருக்கு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. நீங்கள் செய்யக்கூடிய ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. எப்போ? தேவனோடும் மனுஷரோடும் சீரான உறவை நீங்கள் பாதுகாப்பீர்களானால். குடும்பமாக இருக்கட்டும், குடும்பம் தாங்க அடிப்படை. நம்முடைய ஒரு அமைப்பு. இந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. நான் வெளியில் நல்ல பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதில்ல. வீட்டில் உள்ளதை போய் வெளியில் சொல்லிடாத. அப்படி ஏங்க பயப்படுறீங்க? நீ நல்லா நட. உன் வீட்டில் என்ன தான் சொல்லிட முடியும் உன்னை பற்றி? வீட்டில் உள்ளதெல்லாம் போய் 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 சொல்லிவிடுறார். என்ன சொல்கிறார்? நீ ஏன் அப்படி நடக்கிற? நீ செம்மையாக நடந்தா ஒன்றுமே இல்லை. பயப்படாதீங்க, யோக்கியமானதை செய்ய நாடுங்க. வீட்டிலையும் வெளியிலையும் ஒன்று போல வாழ பாருங்க. டபுள் வாழ்க்கை வாழாதீங்க, வேஷதாரியாக வாழாதீங்க, முகமூடி போட்டு போட்டு வாழாதீங்க. வெளிப்படையா இருங்க. பவுல் சொன்ன மாதிரி, என்னுடைய நிருபம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே என்னுடைய நிருபமாக இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு முன்னாடி திறந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. இது மாதிரி வாழ்ந்துருங்க. தேவன் நம்மளை மாற்றட்டும், நாளுக்கு நாள் மாற்றட்டும், நம்மளை நீதிமான்களாக மாற்றட்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் பெரிய பயங்கரமான ரகமான ஆட்கள் இல்லை, நம்மை போல சாமானியர்கள் தான். ஆனால் ஜெபம் பண்ணாங்க, சூரியன் நின்றுச்சு. ஜெபம் பண்ணாங்க, உயிரோட வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. ஜெபம் பண்ணாங்க, சுகம் கிடைச்சது, அற்புதம் நடந்தது. அவருடைய ஊக்கமான விடாப்பிடியான ஜெபம் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து அவர்கள் செய்கின்ற இந்த உன்னத பலத்தினால் நிறைந்த ஜெபம் பெரிய அதிசயங்களை நடப்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது.